வணக்கம் நண்பர்களே. நம்ம உடம்புல இரத்த ஓட்டம் சரியாக இருந்தும் சில நேரங்களில் கை கால் திடீர்னு மறுத்து போகும். ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கும். கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கும். எனக்கு என்னாச்சுன்னு யோசித்து பயப்படுவோம். இதற்கெல்லாம் 80% காரணம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய விட்டமின் B12 குறைபாடு தான். இன்றைக்கி வீடியோ ஒரு சாதாரண வீடியோ இல்லை, B12 பற்றிய ஒரு முழுமையான மாஸ்டர் கிளாஸ். B12 உடம்புல என்ன வேலை செய்யுது? B12 குறைபாட்டின் 8 ரகசியம் அறிகுறிகள் என்ன? மாத்திரை இல்லாமல் வீட்டிலேயே B12ஐ அதிகரிக்கும் உணவு என்ன? சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட மரமஞ்சள், பூனைக்காளி விதைகள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அக்கு வேரா ஆணி வேரா பார்க்க போகிறோம். இந்த 20 நிமிஷம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல B12 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நம்ம உடம்பு ஒரு காருன்னு வச்சுக்கிட்டா அந்த காரோட எலக்ட்ரானிக்ஸ் வயரிங் தான் நம்ம நரம்புகள். இந்த நரம்புகளுக்கு மேலே ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கும். அதைத்தான் மைலின் சீத்துன்னு சொல்லுவோம். இந்த பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கவும் அதை ஆரோக்கியமாக வச்சிருக்கவும் விட்டமின் B12 ரொம்ப முக்கியம். அதே போல் நம்ம உடம்பு முழுக்க ஆக்சிஜனை கொண்டு போகிற இரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு B12 அத்தியாவசியமானது. யாரெல்லாம் B12 குறைபாட்டால் அதிகம் பாதிக்கப்படுறாங்க? 50 அல்லது 60 வயதை கடந்தவர்கள் வயதாகும் போது B12 உறிஞ்சும் திறன் குறையும். இரண்டாவதாக சைவ உணவுகள் மட்டும் சாப்பிடுபவர்கள். மூன்றாவதாக சர்க்கரை நோய்கள், மாத்திரைகள் தொடர்ந்து எடுப்பவர்கள். நான்காவதாக செரிமான பிரச்சனை அல்லது அல்சர் இருப்பவர்கள். இப்போ B12 குறைபாடு இருந்தால் உடம்பு என்னென்ன எச்சரிக்கை மணி அடிக்கும்னு பார்ப்போம். அடிக்கடி கை கால் மறுத்து போதல், நரம்புகளோடு சிக்னல் சரியாக பாயாததால் கை மற்றும் கால் பாதங்கள் மறுத்து போகும். இரண்டாவதாக ஊசி குத்தும் உணர்வு, பாதங்களின் ஊசி வச்சு குத்துற மாதிரி போல ஒரு எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு அறிகுறி இருக்கும். மூன்றாவதாக சரும கருமை மற்றும் கழுத்தை சுற்றி கை கால் மூட்டுக்கள் மற்றும் கால் மூட்டுக்களில் திடீரென கருமை அதிகரிக்கும். அறிகுறி 4 ஞாபக மறதி மற்றும் கவனமின்மை, சிறிய விஷயங்களை கூட மறந்து போவது அல்லது ஒரு வேலையை கவனம் செலுத்த முடியாமல் போவது. அறிகுறி 5 சமநிலை இழத்தல், இருட்டில் நடந்து போகும்போதோ அல்லது திரும்பும்போதோ உடம்பு பேலன்ஸ் பண்ண முடியாமல் போதல். அறிகுறி 6 நாக்கு எரிச்சல் மற்றும் புண், நாக்கு சிவந்து சுவை தெரியாமல் போவது. அறிகுறி 7 மனமாற்றம், காரணம் இல்லாமலே கோபம் வர்றது, பயம் அல்லது மன அழுத்தம். அறிகுறி 8 அதிகப்படியான சோர்வு, போதுமான தூக்கம் இருந்தும் உடம்பு சுத்தமாக தெம்பே இருக்காது. சரி, B12 குறைபாட்டை உணவு மூலமாக எப்படி சரி பண்ணுறது? அசைவ உணவுகள். ஆட்டு ஈரல். வாரத்திற்கு ஒரு முறை 100 கிராம் ஆட்டு ஈரல் சாப்பிட்டாலே B12 அளவு கணிசமாக உயரும். இரண்டாவதாக முட்டை. தினமும் ஒரு வேக வைத்த முட்டை மஞ்சள் கருவுடன் சாப்பிட வேண்டும். மீன் உணவுகள். ஐரை மீன், மத்தி மீன் போன்ற சிறிய மீன்கள். சைவ உணவுகள். பால் பொருட்கள். பால், தயிர், மோரில் இயற்கை நுண்ணுயிரிகள் இருப்பதால் B12 உறிஞ்சுதலுக்கு உதவும். பாரம்பரிய தானியங்கள். கேழ்வரகு, திணை, சாமை மற்றும் கருப்பு கவுனி அரிசி. பழங்கள் மற்றும் காய்கறிகள். செவ்வாழை, பப்பாளி, மாதுளை, பீட்ரூட், கேரட் மற்றும் கீரை வகைகள். B12 சூப்பர் பவர் சீட்ஸ் காம்போ. தினமும் காலையில் 5 ஊற வைத்த பாதாம், 1 ஸ்பூன் வறுத்த கருப்பியல், 1 ஸ்பூன் சியா விதைகள், இவற்றை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நரம்புகள் நல்ல பலன் பெறும். சித்த மருத்துவத்தில் நரம்பு பலவீனத்திற்கும் B12 குறைபாட்டிற்கும் அற்புத மூலிகைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான 2 மூலிகைகள் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் மரமஞ்சள், ட்ரீ டர்மரிக். இதோடைய நன்மை
இது நரம்புகளில் ஏற்படுகின்ற அலர்ஜியை போக்கி மரத்துப் போதலை கட்டுப்படுத்துகிறது. பயன்படுத்தும் முறை: மரமஞ்சள் பொடி அரை ஸ்பூன் எடுத்து 200 மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு 100 மில்லியா கண்டியதும் வடிகட்டி காலை மாலை குடிக்கவும். இரண்டாவதாக பூனைக்காளி விதை. இதோடைய ஆங்கில பெயர் வெல்வெட் பீன். இதோடைய நன்மை நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், பார்க்கின்சன் போன்ற நரம்பு நோய்களுக்கு இது ஒரு மூலிகை மருந்து. பயன்படுத்தும் முறை: பூனைக்காளி விதை பொடியை அரை ஸ்பூன் எடுத்து வெதுவெதுப்பான பாலில் கலந்து இரவு தூங்க போவதற்கு முன் குடிக்கலாம். இப்போ நேயர்களை அடிக்கடி கேட்கிற 2 முக்கியமான கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம். முதல் கேள்வி: B12 அதிகரிக்க எவ்வளவு நாள் ஆகும்? பதில்: உணவுகள் மற்றும் மூலிகைகள் மூலமாக B12 லெவல் உயர குறைந்தபட்சம் 2 முதல் 3 மாதங்கள் வரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இரண்டாவது கேள்வி: இரத்த பரிசோதனை அதாவது பிளட் டெஸ்ட் செய்யணுமா? பதில்: ஆம். உங்க B12 லெவல் 200 pg/ml குறைவாக இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெறணும். ஆரோக்கியமான உணவு மற்றும் 15 நிமிட தினசரி நடப்பயிற்சி மற்றும் இந்த இயற்கை முறைகளை ஃபாலோ பண்ணா 60 வயதானாலும் உங்கள் நரம்புகள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த 20 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இது உதவும். கஷ்னி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு பயனுள்ள தகவலோட வரேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.